Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டைம் இண்டிபெண்டன்ட் பர்டர்பேஷன் தியரியில் பேசிக் கான்செப்ட்ஸ், நான் டிஜெனரேட் எனர்ஜி லெவல்ஸ், அதுக்கப்புறம் ஒன் ஹார்மோனிக் ஆசிலேட்டரில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டைம் இண்டிபெண்டன்ட் பர்டர்பேஷன் தியரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா h is equal to h power 0 h power ப்ரைம் வருது. இதில் இது என்ன h ப்ரைம் அப்படின்றது என்ன? டைம் இண்டிபெண்ட் ஆப்ரேட்டர். டைம் இண்டிபெண்ட் ஆப்ரேட்டர் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பர்டர்பேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பர்டர்பேஷன் இது h ப்ரைம் மாதிரி இருக்கிறது வந்து ஸ்மாலாக இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கணும். இந்த h பவர் 0வாக இருக்கிறது என்னென்னா அன்பர்டர்ப்டு ஹாமில்டோனியன். இதோட ஏகன் வேல்யூஸ், ஏகன் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா en பவர் 0 sin பவர் 0. என்னன்றது பார்த்தீங்கன்னா 1,2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா ஆர்த்தோ நார்மல் பேசிஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது இல்லாமல் h பவர் 0 sin பவர் 0 இஸ் ஈக்குவல் டு en பவர் 0 sin ஆஃப் 0 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். என்னன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2ன்னு வந்துகிட்டே இருக்கும். இதில் நம்ம மெயின் எய்ம் என்ன அப்படின்னா ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். அதான் நம்மளுடைய மெயின் எய்மே. ஸோ h sin e sin அப்படி en sin அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். ஸோ hன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா h பவர் 0 லாம்டா h பவர் 1 அப்படின்றது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாமில்டோனியன் h of the ordered system. இதில் லாம்டா வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகுறது வந்து 0 to 1 வரைக்கும் நம்மளுக்கு லாம்டா வந்து சேஞ்சஸ் ஆகும். இது இல்லாமல் நம்ம எப்படி ஈக்குவேஷன்ஸ்லாம் எழுதலாம் அப்படின்னா en வந்து பார்த்தீங்கன்னா en பவர் 0 லாம்டா en பவர் 1. இது நம்ம நல்லா பார்த்துக்கணும். இதில் where the terms ஜீரோத்தோட டேர்ம்ஸ்னா என்னன்னு சொல்கிறேன். அன்பர்டர்ப்டு ஒன்ஸ்னா the terms independent of lambda are known as ஜீரோத் ஆர்டர். இதே மாதிரி நம்ம கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர்லாம் என்னன்னு உங்களுக்கு நான் எழுதுறேன். ஸோ இது வந்து அன்பர்டர்ப்டு ஒன்ஸ். இது ஜீரோத் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இப்போ h பவர் 1 sin பவர் 0 h பவர் 0 sin பவர் 1 ஈக்குவல் டு en பவர் 1 sin ஆஃப் 0 en பவர் 0 sin ஆஃப் 1. அப்புறம் h பவர் 1 sin ஆஃப் 1 h 0 sin பவர் 2 ஈக்குவல் டு 0 en பவர் 2 sin ஆஃப் 0 ப்ளஸ் en பவர் 1 sin ஆஃப் பவரில் 1 ப்ளஸ் en பவர் 0 sin பவர் 2. இல்லை நம்ம ஹையர்ட் ஆர்டரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த லாம்டா எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட் ஆர்டர் லாம்டா ஸ்கொயர்டுன்னு வரும். அடுத்தது வந்து அது என்னென்னா செகண்ட் ஆர்டர். ஸோ இதெல்லாமே ஜீரோத் ஆர்டர்னு உங்களுக்கு என்னென்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாமே இப்படி கூட நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதலாம். இதெல்லாமே வந்து பேசிக் கான்செப்ட், டைம் இண்டிபெண்டன்ட் பர்டர்பேஷன் தியரியில் பேசிக் கான்செப்டில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ். இது எல்லாமே நம்ம நல்லா கோத்ரூ பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நான் டீஜெனரேட். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது அன்பர்டர்ப்டு எனர்ஜி லெவல் எல்லாமே நான் டீஜெனரேட்டா அப்படின்றது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து சப்போஸ் வந்து நான் டீஜெனரேட்டாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் டீஜெனரேட் எனர்ஜி லெவல்ஸில் ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் டு எனர்ஜி என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது ஈக்குவேஷன் மட்டும் மெயினானது என்ன வரும்னா en பவர் 1 sin ஆஃப் 0 h ப்ரைம் sin ஆஃப் 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுக்கப்புறம் en பவர் 1 n h டேஸ் n. இது எதுக்கு நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இப்படி நம்ம எழுதலாம் ஈக்குவேஷனை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் டு எனர்ஜியை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் தி perturbation over the corresponding unperturbed
states of the system. The average value of the perturbation over the corresponding unperturbed states of the system தான் first order correction to energy அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கப்புறம் first order correction வந்து பார்த்தீங்கன்னா wave functionக்கு என்ன equation வரும் அப்படின்னா இம்பார்ட்டண்டாக என்ன வரும்னா sin power 1ன்றது summation of L 0 to infinity AL psi L power 0. அதுக்கப்புறம் sin of power 1 நம்ம இப்படி எழுதலாம் summation of prime m h dash n divided by en power 0 minus em power 0 ket notationல sin 0 அப்படி எழுதணும். ன்றது வந்து பார்த்தீங்கன்னா en 0 plus n bracket notationல n h dash n அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ sin வந்து என்ன வரும்னா sin 0 plus summation of m prime m h dash n divided by en power 0 minus em power 0 ket notationல sin 0 எழுதணும். இதில் சம்மேஷன் பிரைம் இண்டிகேட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா m is equal to not should be excluded, அதுதான் அதோடைய மீனிங். பிரைம் இண்டிகேட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா m is equal to n should be excluded, அதுக்காக தான். ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்ட்டில் நம்ம நல்லா பார்த்துக்கணும், 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்தது இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் எனர்ஜி கரெக்ஷன் வேவ் ஃபங்க்ஷன் பார்த்தோம். அடுத்தது செகண்ட் ஆர்டர் கரெக்ஷன் டு எனர்ஜி வேவ் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் ஆர்டர் correction to energy. ஸோ இதில் என்ன ஈக்குவேஷன் வரும்னா en பவர் 2 அப்படின்றது sin of 0 h prime sin power 1, அதுக்கப்புறம் en பவர் 2ன்றது summation of m prime modulus of ket notation போட்டுக்கணும் bracket notationல en பவர் 0 minus em பவர் 0. இது வந்து எப்போதுமே ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதே மாதிரி இந்த சைன் ஆஃப் த கரெக்ஷன் எப்படி டிட்டர்மைன் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்மை வச்சு தான் நம்ம சைன் ஆஃப் த கரெக்ஷன் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றத டிட்டர்மைன் பண்ண முடியும். சைன் ஆஃப் த கரெக்ஷன் இஸ் டிட்டர்மைன் பை டினாமினேட்டர். இந்த டேர்ம் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதாவது en பவர் 0 கிரேட்டர் தென் en பவர் 0வாக இருந்தால் அது பாசிட்டிவாக இருக்கும். இதுவே en பவர் 0 லெஸ் தென் en பவர் 0வாக இருந்தால் அது நெகட்டிவாக இருக்கும். ஸோ அதான் அதோடைய மீனிங். இது வந்து செகண்ட் ஆர்டர் கரெக்ஷன் டு எனர்ஜி. இதே செகண்ட் ஆர்டர் கரெக்ஷன் டு வேவ் ஃபங்க்ஷன்னா எப்படி ஈக்குவேஷன் வரும் அப்படின்னா sin பவர் 2 summation of k bk psi k 0. இதில் ன்றது பார்த்தீங்கன்னா en பவர் 0 ஆல்ரெடி தெரியும் n h dash n plus summation of m prime n h dash m whole square divided by en பவர் 0 minus em பவர் 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ வேவ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் வரும். ஃபைனலாக வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் வேவ் ஃபங்க்ஷன். இது வந்து செகண்ட் ஆர்டர் கரெக்ஷன் எனர்ஜி வேவ் ஃபங்க்ஷனுக்குரிய ஃபார்முலா. இதில் ப்ரைம் ரெப்ரசன்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒமிஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் தான். ஒமிஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது m ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம். சம் கேஸில் வந்து l இஸ் ஈக்குவல் டு n கூட நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகும். l இஸ் ஈக்குவல் டு n கூட நம்ம எடுத்துக்கலாம் சம் கேஸில். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் கரெக்ஷன் அண்டு செகண்ட் ஆர்டர் கரெக்ஷன் டு எனர்ஜி அண்ட் வேவ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன். அதாவது அன்ஹார்மோனிக் ஆசிலேஷன் அப்படின்னாலே டீவியேஷன் ஃப்ரம் த ஹார்மோனிக் ஆசிலேஷன் சொல்லலாம். அதாவது அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அண்ட் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னா ஆசிலேட்டர் வந்து நாட் ஆசிலேட்டிங் இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், அதான் அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஸோ இதில் வந்து பொட்டன்ஷியல் v ஆஃப் எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1/2 m ஒமேகா ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி எக்ஸ் பவர் 4னு வரும். ஒமேகான்றது நம்மளுக்கு தெரியும் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இல்லை மீன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பேராமீட்டர், அது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸாக இருக்கும். இப்போ இஃப் b were 0வா இருக்கு அப்படின்னா if b were 0 the potential would correspond to the harmonic oscillator. Potential correspond to the harmonic oscillator na if b were 0வா இருக்கணும். அதாவது என்ன அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் the inclusion of the term
இந்த bx பவர் 4 இருக்குல்ல, இன்க்ளூஷன் ஆஃப் த டேர்ம் வந்து bx பவர் 4ன்றது இந்த பொட்டன்ஷியல் ஏன் இது அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சேஞ்சஸ் ஃப்ரம் ஹார்மோனிக் டு அன்ஹார்மோனிக், அதுக்காக தான் ஹார்மோனிக் டு அன்ஹார்மோனிக், அதுக்காக தான் இந்த டேர்ம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு இந்த பொட்டன்ஷியலில், அந்த இது பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் எனர்ஜி, ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா e பவர் 1 0 bx பவர் 4 இப்படி வரும். ஸோ எக்ஸ் மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா h கிராஸ் டிவைடட் பை 2m ஒமேகா அது ஹோல் பவர் 1/2 a ப்ளஸ் e டேக் அப்படி சொல்லிட்டு வரும். இதில் e பவர் 1 என்ன வரும் அப்படின்னா 3b h கிராஸ் பை 2m ஒமேகா அது ஹோல் ஸ்கொயர்னு வரும். e0 என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2 h கிராஸ் ஒமேகா 3b h கிராஸ் டிவைடட் பை 2m ஒமேகா, இந்த டேர்முக்கு மட்டும் என்ன வரும்னா ஸ்கொயர் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டரில் ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் எனர்ஜிஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு எக்ஸாமில் இதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஏ டேகர் கெட் நோட்டேஷனில் என்ன இருக்குது, ஸோ இதுக்கு என்ன வரும்னா n+1 n+1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கெட் நோட்டேஷன் இப்படி போட்டுக்கணும். இதுவே இப்போ n இப்படி இருந்துச்சுன்னா இது √10 n-1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த ஈக்குவேஷன் இப்படி வரும். இப்போ 0 a டேக் ப்ராக்கெட் நோட்டேஷன் எப்படி இருந்தால் 2ன்னு இருக்கும். இதுவே இப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்படி இருந்தால் அது என்னவா இருக்கணும் 1ஆ இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கணும், இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன். சோஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டைம் இண்டிபெண்டன்ட் பர்டர்பேஷன் தியரியில் பேசிக் கான்செப்ட்ஸ், நோ டிஜெனரேட் எனர்ஜி லெவல்ஸ், அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டரில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.